பாட்டு பாடுறதுக்கு மியூசிக்கல் தியரி அண்டர்ஸ்டாண்டிங் தேவையா? அது ஏன் தேவைங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாட்டு பாடுறது வந்து நிறைய பேருக்கு இன்பானாகவே இருக்கும். ஒரு பாட்டை கேட்டுட்டு அதை அப்படியே ஹம் பண்ணி பாடிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வோக்கல் ரேஞ்ச் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து ஹை பிச் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலவங்களுக்கு வந்து ஹை பிச் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ ஹை பிச்சில் பாடுற ஒரு பாட்டை ஹை பிச் வராதவங்களால பாட முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு எந்த ரேஞ்ச் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ரேஞ்சுக்குள்ளாடி வர்றது மாதிரி ஸ்கேலை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி பிச்சை குறைச்சி பாடணும். நார்மலாக ஒரு கொயர் பார்த்தீங்கன்னா ஹார்மனியில் தான் பாடுவாங்க. 4 பார்ட்ஸ் ஹார்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சொப்ரானோ, ஆல்டோ, டெனர், பேஸ் இந்த 4 ப்ராக்ரஷனுமே இருக்கும். சொப்ரானோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த பாட்டை அப்படியே பாடுறது தான் சொப்ரானோ. அந்த மெலடி லைன் வந்து கிளியர் கேட்டுட்டு அப்படியே பாடிடலாம். ஆனால் ஆல்டோ, டெனர், பேஸ் இந்த 3மே ஒரு யூனிக்கான ப்ராக்ரஷனில் தான் போகும். சொப்ரானோ அந்த பாட்டுக்கும் இந்த 3 ப்ராக்ரஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதை சேர்த்து கேட்கும்போது ஹார்மனியில் அந்த பாட்டை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆல்டோ, டெனர், பேஸ் ப்ராக்ரஷனை பாடணுமா இருந்தால் ஷீட் மியூசிக்கில் தான் பாட முடியும். அந்த ஷீட் மியூசிக் தெரிஞ்சால் தான் எந்தெந்த இடத்துல அந்த பிச்சு கூட்டணும் குறைக்கணுங்கிறது தெரியும். அந்த ஷீட் மியூசிக்கை வச்சு தான் அதெல்லாம் பாட முடியும். இதை வந்து மனப்பாடம் பண்ணி பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே யூனிக்காக இருக்கும். எல்லாமே அதை பாடுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் நீங்கள் பாட போகிறீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்டபுளான ஸ்கேலில் பாடுற மாதிரி இருக்கும். எல்லா பாட்டையும் ஒரே ஸ்கேலில் நம்ம பாடிட முடியாது. ஏன்னா எல்லா பாட்டும் ஒரே வோக்கல் ரேஞ்சில் இருக்காது. அதனால் உங்களுடைய கம்ஃபர்டபுள் பிச்சை ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அதுக்கும் உங்களால் ப்ராப்பராக பாட முடியும். இன்னொன்று டைமிங். மியூசிக்கில் வந்து நிறைய டைம் சிக்னேச்சர் இருக்குது. 4/4, 3/4, 6/8. ஸோ அந்த டைமிங் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த பாட்டை கரெக்டாக ஒரு இன்டர்வல் விட்டு அடுத்த இன்டர்வலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா பாட்டுமே ஃபஸ்ட்டு பீட்டில் ஸ்டார்ட் ஆகாது. சிலது ஃபஸ்ட்டு பீட்டில் ஸ்டார்ட் ஆகும், சிலது செகண்ட் பீட்டு, தேர்ட் பீட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பீட்டில் ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ அந்த மாதிரிப்பட்ட பாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரிதமும் மெலடியும் சிங்க் ஆகாது. ஆரம்பத்தில் வோக்கல் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் லேர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்லைன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வோக்கலில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகுலேஷனோட நிறைய வந்து வோக்கலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் அந்த ஏரியாக்குள்ளே ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஃப்யூச்சரில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன்.